என் நண்பருக்கு வீடு எல்லா விஷயம் முற்றுகை. இன்று காலையில தலைவர் ராகுல் காந்தி 11 மணிக்கு திருவனந்தபுரம் இருக்கிறார். நான் இன்று காலையில் திருவனந்தபுரம் செல்ல வேண்டேன். 4 விமானங்களில ஏதாவது மதுரையோ, தூத்துக்குடியோ, திருவனந்தபுரமா போகலாம் என்று திட்டமிட்டு இருந்தோம் நேற்றைக்கு இரவிலிருந்து சீருடை அணியாமலும், தமிழ் பேச தெரியாதவர்களும், தன்னை மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நான் இருக்கும் பகுதிகளில முற்றுகையிட்டு காலை விமானங்கள்லாம் புரட்ட பிறகு நான் 11 மணிக்கு அங்கு செல்ல முடியாது என்ற பிறகு அவர்கள் கலைந்து போகின்றனர். இது என்ன அநியாயம்? இது என்ன வேடிக்கை? ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா அந்த நாட்டில்? காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி வருகிறார். ஒரு மாநில தலைவராக நான் தான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் தான் குளச்சலுக்கும், நாங்குநேரிக்கும், சங்கரன் கோவிலுக்கும், ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அழைத்து செல்ல வேண்டும். நான் அவருடன் சென்று அதை ஏற்பாடு செய்யக்கூடாது என்று என்னை முடக்குவது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்கள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இல்லை, மாநில தலைவரான நான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டாம், தடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். எங்களை கட்டி போட முடியாது, எங்களை நீங்கள் யாரும் அச்சுறுத்த முடியாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சுதந்திரமாக வேட்பாளர்கள் நடமாட வேண்டும். அவங்க ஜனநாயகமா நடமாடுறாங்க, நாங்க ஜனநாயகத்தில் நடமாட முடியுதா? ஏன் எங்களை இப்படி அச்சுறுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள்? சோதனை என்ற பேரில இது பரப்பையா மனோகரன் வீட்டுல அவரு தான் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்றார். அவர் வீட்டுல 6 மணிக்கு போனவங்க 10:30 11 மணி வரைக்கும் பீரோ ஒடிப்பது, கட்டளை ஒடிப்பது, பெட்டுகளை கிழிப்பது, அவருக்கு போடுற சாலெல்லாம் தூக்கி ரோட்ல போடுறது, இது எந்த ஊர்ல நடக்குது அநியாயம்? காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டது பாஜக. ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு முயற்சி செய்யறாங்க. எங்களை அப்படிலாம் பாஜக ஒன்றும் அடக்கி விட முடியாது, ஒடுக்க முடியாது. நீங்கள் எங்களை அடிக்கடிக்க நாங்கள் எழுந்து நிற்போம். ஏதாவது பிரச்சனை பண்ணி தொந்தரவு பண்ணி எங்களை முடக்கலாமா? அதாவது டிமோரலைஸ், எங்களை நிலை குலைய செய்யும். தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த காட்சிகளை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அராஜகம், அட்டுழியம், ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இதையெல்லாம் மக்கள் முறியடிப்பார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு சார்பில் பிரச்சாரம் செய்வதற்காக காலையில் விடிகாலையில் அந்த பகுதியின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற வாய்ப்பு பேசுகிறேன். இங்க பார்த்தாலும் கைச்சின்னத்துக்கு மக்கள் வாக்களிக்கிற ஒரு மனநிலையில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசங்கள் செல்வ பிறந்தகையில் வாசல் அரசியல் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தான் கடந்த 18-19 தினங்களாக அதையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை திமுக தலைமையிலான மதசார்பற்ற நுட்ப கூட்டணி பெறுகின்றது. அதிலும் 2 தினம் நாடாளுமன்ற வர தோல்வியடைந்த பிறகு எழுச்சியே இன்றைக்கு தமிழ் மண்ணில் உருவாகி எழுச்சியாலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை உருவாக்கி ஒரு பெரிய திசையை நாடாளுமன்ற திசையை அவரது முன்னோர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் கட்டி காத்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பு திசையை தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் மக்கள் துவக்கி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. தேர்தல் ஆணையம் மிக மிக RSS BJP கருத்தியலில் செயல்படுவர். தேர்தல் ஆணையத்தை சுற்றி உரைச்சிருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் போகல் சட்டத்தின் ஆட்சி முறையை தேர்தல் ஆணையம் அதன் குரல் வழியை நெரிக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. நாங்கள் வெல்வோம். தேர்தல் ஆணையத்தை குற்றவாளி கூண்டிலை நிறுத்தி விசாரிக்கிற காலம் எழும். பிரம்மாண்டமான எங்கள் வெற்றியை எதிர்புறட்டும் யாரும் தடுத்து விட முடியாது.